இவ பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வண்ண விருத்த பாடல்லேருந்து ஒரு பாடலை வெறுமே படிக்கிறோம். இந்த பாடல் எப்படி இருக்குன்னு ரசித்து பார்த்து இது யார் எழுதியிருப்பாங்க, எங்கே இருக்குதுன்னு யாரான கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா சந்தோஷம். அவ்வளோதான். ஓகேவா? கதிரவன் ஒளி பெறும் அணிமகுடாதிகள் காண கண்கள் அநேக தவம் புரி கனக சபையிலக நடனமிடுந்திருகாலிற் போட்டு சிலம்புதலீரிட கருமுகிலினை குழல் அசையும் அதிவதனி காளி கங்காளி திரிசோழியோடு ஆடிய மறைப்பாராய். கருவி கரணாதிகள் சலனமிலாதிரு காரண சர்க்குரு பாதம் கதியனும் கலைகள் சரசமோடு சுழிமுனையே கிடும் காலமறிந்து தேவாமிர்தமுண்டு கனலில் மெழுகனவும் உருகி மௌன நிலை கண்டேந்திடம் ஒன்றே அருள்நிலை என நாடு பதிப்பசு பாசலக்கணம் அறிவோர் மல பாசத்தோடுறவாடி மருந்திடல் பருவமிது சகஜ நிலையெனும் உணர்வது பக்தி பந்த மறுத்து வெறுத்திடு பழகுமும் மலப்பகை விலக நிர்மலமயிர் பால மீறி நெருப்பாரது கடந்திட துணிவாயே. பகலிரவும் அடியர் பணி கொழும் இருவினை பாசம் போக்கி நிராசை பெருக்கிடும் பலகலை பருகிடு கனிரச மொழிகிடும் பாக முறைக்கென்னாவது கிட்டா பவமது விலகிடும் அரைமொழி அனுபவம் பார்த்து தேங்கி அழுது தொழுதிடீர் கனிவாகும். சுதிகொள் மத்தள முரசதிர வீணை பல சுத்தி மிருதங்க முழங்கி பாவலர் சுரர்கள் விருது கொடி பல திசை பரவிட சூரமாயுத வீர நெருங்கி துரிதமான பரிகரி தேர் படை ரதம் சூழ உலகினில் மறை நீதி செலுத்திடும் அரசாமே. சுடரிழு சுகரதி முனிவர் ரிஷிகள் தனித்தூல சூக்குமம் காரண மூன்றுடல் துவித பாவனைகள் மமதை அகந்தைகள் சுட்டி சுட்டி யான் எனதென்பதை துணிவுறும் வாழ் கொண்டறுத்து ஞானிகள் சோதித்தெடு நிலை மாடமிதேறுவர் சுயமாக. மதியோடிரவி கலந்துரவாடிட வாசிவசப்பட்டேறி ஒடுங்கிடும் மனமே மாசரு திங்கள் கங்கை சடை வைத்தென்னுளன் உள்ளம் கவர்ந்த அரணுமை மரகத வடிவினில் கனக சபை நடுவில் மாறி மாறி எதிர்த்தாடிடும் ரகசியம் இதுதானே. மடமை இருள் வடிவம் அகல முடிவு பெறும் வானத்தே கதிர் கோடிகள் வீசிடும் மறைகள் பகரும் அனுபவ நிலை கதி பெற வாய்க்கு மனோவாக்கின்பம் விளைந்திடும் மௌன மலரிணையின் அருகில் உறையும் வழி மார்க்கம் கண்டு துறப்பது வீடென அறிவாயே. எல்லாம் என்னென்னலாம் செய்யணும், எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு மௌன மலரிணையின் அருகில் உறையும் வழி மார்க்கம் கண்டு துறப்பது வீடென அறிவாயே. வீடு அறையணுன்னா என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு இந்த பாடல்களில் சுவாமிகள் சொல்கிறாங்க. இந்த பாடல் உங்களுக்கு கேட்குறப்போ வேற எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பாடல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்.